வணக்கங்க. நான் உங்க கார்த்திக். கார்த்திக் சேனல் இருந்து ஒரு புது போட்காஸ்டோட தலைப்பு உளவியல் மையம். இது சம்பந்தமான ஒரு சின்ன அறிமுகத்தை கேட்டுடலாம் வாங்க. இந்த உளவியல் மையம் தொடர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்ல விரும்புறேன். இந்த போட்காஸ்டை நான் ஒரு வீடியோவா விஷுவலைஸ் பண்ணி உங்ககிட்ட கொடுத்தா உங்களால உங்க கற்பனையை நீட்டிக்க முடியாது. அதை நான் என்ன சொல்ல வர்றேனோ அதை மட்டுமே வெளிக்காட்டும். ஆனா உங்களோட வாழ்க்கை முடிவுகளை உங்களால மட்டுமே திறம்பட எடுக்க முடியும். அதனால நான் சொல்ல போற இந்த அடிப்படை விஷயங்களை உங்க மனசுக்குள்ள பொருத்தி பார்த்து உங்களுக்கான உலகத்திலிருந்து இந்த தொடரை கேளுங்க. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு. ஆனா நான் இங்க சொல்ல போறது 1000 உண்மைகளை வச்சு நம்ம வாழ்க்கையை எப்படி அழகாக்கலான்னு தான். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு ஓட்டத்துல இருக்கிறோம். ஆனா ஏன் ஓடுறோம்? எதுக்கு கோவப்படுறோம்? ஏன் சில விஷயங்களை மட்டும் திரும்ப திரும்ப செய்யறோம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? இனிமேல் வரப்போற என்னோட உளவியல் மையம் தொடர்ல இத பத்தி தான் நம்ம அலச போறோம். இது ஏதோ காத்துல வர்ற விஷயம் இல்லைங்க. இது மனுஷனோட குணங்களை ஆழமா கவனிச்சு பல சோதனைகள் மூலமா நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். மனசு அளக்கறக்கும் பல வழிமுறைகள் இருக்கு. ஐக்கியூ மூலமா நம்ம அறிவையும், ஈக்யூ மூலமா நம்ம உணர்ச்சிகளை நம்ம எப்படி கையாளுறங்கிறதையும் அளக்கலாம். இன்னும் சொல்ல போனா லிகட் ஸ்கேல்னு ஒண்ணு இருக்கு. இப்போ ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற சர்வீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு அந்த 1ல இருந்து 5 வரைக்குமான ஒரு ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறீங்கல்ல, அது கூட ஒரு உளவியல் அளவீடு தான். நம்ம மனசுல இருக்க விருப்பத்தை அப்படியே ஒரு நம்பரா மாத்தி பார்க்கிற வித்தை தான் இது. உளவியல்னு சொன்னாலே நிறைய பேர் சிக்மண்ட் ஃப்ராய்டை பத்தி பேசுவாங்க. அவர் மனுஷனோட மனசை ஒரு ஐஸ்பெர்க் மாதிரின்னு சொன்னாரு. வெளியே தெரியறது கொஞ்சம்தான், ஆனா உள்ளுக்குள்ள ஆழமான ஒரு பெரிய உலகமே இருக்குன்னு சொல்லி ரொம்ப டீப்பா போனாரு. ஆனா நாம இப்போதைக்கு அந்த அளவுக்கு ஆராய்ச்சிக்குள்ள போறது இல்லைங்க. நம்ம தொடர்ல நம்ம பார்க்க போறதெல்லாம் ரொம்ப அடிப்படையான, அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பார்க்கிற, அனுபவிக்கிற யதார்த்தமான உண்மைகள். ஆதி மனிதன் காடுகள்ல வேட்டையாடிட்டு இருந்தப்போ அவனுக்கு இருந்த அதே பயம்தான் இன்னைக்கு ஆபீஸ்ல போஸ போகும்போது நமக்கு வருது. இதுக்கு பேரு தான் பரிணாம உளவியல். அன்னைக்கு சிங்கத்தை பார்த்து ஓடணும், இன்னைக்கு டார்கெட்டை பார்த்து ஓடுறோம். ஆனா அந்த பதட்டம் ஒண்ணுதான். மனுஷன் உருவம் மாறினாலும் அவனோட அடிப்படை உளவியல் மாறவே இல்லை. விண்வெளிக்கு மனுஷன் போனாலும் அவனோட மனசு அங்கேயும் வேலை செய்யுது. விண்வெளியில விண்வெளி வீரர்கள் மட்டும் தனியா இருக்கும்போது அந்த தனிமை அவங்க மனசை என்ன செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிறது ஒரு சுவாரஸ்யமான உளவியல். எதிர்காலத்துல இதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு. மார்க் மை வேர்ட்ஸ். அதே மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற நிறங்களுக்கும் ஒரு சக்தி இருக்கு. இப்போ ஒரு மருத்துவமனைக்கு போனா அங்க ஏன் நீலம் அல்லது வெள்ளை கலர் அதிகமா இருக்கு? அது உங்க மனசை அமைதிப்படுத்தும். அதே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு போனோம்னா அங்க சிவப்பு இல்லைன்னா மஞ்சள் கலர் அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த நிறங்கள் உங்கள் பசியை தூண்டி உங்களை சீக்கிரம் சாப்பிட வைக்கும். இதுதான் கலர் சைக்காலஜி. ஒரு கம்பெனில வேலை செய்யற இடத்துல சம்பளத்தையும் தாண்டி ஒருத்தரை எதெல்லாம் உற்சாகமா வேலை செய்ய வைக்கணும்னு இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி சொல்லுது. நம்ம உடற்பயிற்சி பண்ணணும்னு நினைச்சாலே சில சமயம் சோம்பேறித்தனம் வரும். ஆனா பண்ணி முடிச்சது ஒரு கிக் கிடைக்கும் பாருங்க, அதுக்கு பின்னாடி எக்ஸசைஸ் சைக்காலஜி இருக்கு. அனாதை இல்லங்கள்ல வளர்ற குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வு மனசுக்குள்ள எப்பவுமே இருக்கும். அது அவங்க எதிர்காலத்தை எப்படி பாதிக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தம்பதிகளுக்குள்ள வர ஈகோ சண்டைகள், ஏன் அவங்க முதல்ல பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிற இந்த சின்ன சின்ன ஈகோ பிடிவாதங்களுக்கு பின்னாடி புதுமண தம்பதிகளுக்கான உளவியல் ஒளிஞ்சிருக்கு. உங்க உடம்புல திடீர்னு ஒரு தலைவலி வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் உங்க மனசுல இருக்கிற ஏதோ பாரமா கூட இருக்கலாம். பயாலஜிக்கல் சைக்காலஜி படி உங்க மனசுக்கும் உடம்புக்கும் நேரடி கனெக்ஷன் இருக்கு. உடம்பு சரியில்லைன்னா மனசு சோர்வாகும், மனசு சோர்வானா உடம்பு சரியில்லாம போகும். இதுதான் உண்மை. நாம ஏன் சில நேரங்கள்ல அதிகாரம் பண்றவங்களுக்கு அப்படியே பயந்து கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோம்? அந்த ஒபீடியன்ஸ் குணத்துக்கு பின்னாடி இருக்கிற யுக்தி ரொம்ப பெருசு. அரசியல்ல ஒருத்தர் எப்படி ஓட்டு கேட்கிறாரு, கல்வியில ஒரு மாணவன் எப்படி சுலபமா படிக்கிறான், ஆரோக்கியத்துல மன உறுதி எப்படி உதவுது, ஏன் போர் நடக்கிறப்ப கூட எதிரியை தாக்குறதுக்கு முன்னாடி அவன் மனசைதான் தாக்குறாங்க. நம்ம கடவுள் நம்பிக்கை நமக்கு எப்படி ஒரு பிடிமானத்தை தருதுன்னு எல்லாத்துலயுமே ஒரு சூட்சமம் இருக்கு. நம்ம கோயம்புத்தூர் சைடு போய் பாத்தீங்கன்னா
யாரை பார்த்தாலும் வாங்கினா சௌக்கியங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அன்புக்கு பின்னாடி ஒரு பெரிய சமூக உளவியல் இருக்கு. ஒருத்தரை ஒருத்தர் அரவணைச்சு போறதுதான் மனுஷ வாழ்க்கையோட பெரிய சூட்சமம். உங்க மனசுல இருக்கிற குழப்பங்களை நீங்களே சரி பண்ணி இந்த உலகத்தையே நீங்க ஈஸியா ஜெயிக்கிறதுக்கான வழிமுறைகளை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். வணக்கம், இது உளவியல் மையம். நம் உள்ளுக்குள்ள இருக்கிற மனசோட ரகசியங்கள், அடிப்படை உளவியல் உண்மைகள் எல்லாத்தையும் எளிமையா புரிஞ்சுக்கலாம். நான் கார்த்திக், கார்த்திக் சேனல்ல இருந்து உளவியல் மையம் பாட்காஸ்ட் அத்தியாயம் 1ல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். மறந்துடாதீங்க, மனசுதான் எல்லாம். வரட்டுங்களா?